Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு மூங் தால் தோசை செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். மூங் தால் அப்புறம் பச்சை அரிசி நான் ஒரு நைட்டு ஊற வச்சுறேன். இப்போ கிரைண்ட் பண்ணுறேன். ஒரு கப் மூங் தால், பச்சை அரிசி 1/4 கப். இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். இஞ்சி சின்ன இஞ்சி 2, மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். அப்போ கிரைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ போதும். ஒரு பவுலில் ஊற்றலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். சன்ஃப்ளவர் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். 1/4 டீஸ்பூன் கடுகு. 1/3 கப் வெங்காயம், தக்காளி சின்ன கட் பண்ணி. 1/4 கப், 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, டேபிள்ஸ்பூன் வெள்ளை பூண்டு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நல்லா எல்லாமே நல்லா ஸ்டிர் பண்ணணும். ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி இப்போ நல்லா பொரிக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணணும். பாயில் பண்ண உருளைக்கிழங்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் ஊற்றணும். அளவு நம்ம எத்தனை நம்ம வேணும் நம்ம இப்போ போதும். இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு செய்யணும். நிறையா தண்ணி வைக்கக்கூடாது. இந்த கொஞ்சம் திக்காக இப்படி தான் பண்ணணும். கேஸ் ஆஃப் பண்ண இப்போ க்ளோஸ் பண்ணலாம். அப்போ போதும். தோசை செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றணும் மேலே. இதை ரோல் பண்ணணும். இந்த ரோல் மசாலா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூங் தால் தோசை முடிஞ்சிச்சு. இப்போ இது கோன் மாதிரி ஷேப்பில் போட்டு இது ரோல் மசாலா போட்டு இது இந்த வேறு மசாலா செஞ்சு இது 3 டைப் டிசைன் செஞ்சு பாரு. சூப்பர், பார்க்குறக்கு சூப்பர் தான் இருக்குது பாரு. கோன்வே நல்ல சூப்பர். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க, ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். Bye friends.